கதைப்போமா குடும்பத்தினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தைவானில் இருக்க ஃப்ளவர் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போவே சொல்லிடுறேன், இங்கே இருக்க எல்லா பூவுமே ஒரிஜினல் தான், எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. 1-2 இடத்துல ஆர்டிஃபிஷியல் இருந்துச்சு, அதையும் நான் வீடியோலேயே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர் தான். இந்த கவரில் இருக்கிறது முதற்கொண்டு ஒரிஜினல் ஃப்ளவர் தான். இது எல்லாமே நான் நம்ம ஊரில் அமேசானில் பிளாஸ்டிக்லேயே வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ இங்கே இதெல்லாம் ஒரிஜினலாக பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது செடி மட்டும் இல்லாமல் நிறைய இப்போல்லாம் நம்ம ஊரில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருதுல்ல, இந்த கேக்டஸ் செடிங்க, அதெல்லாம் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம சீக்கிரமே நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். கேக்டஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஹென்ஸ்லாம் சொல்கிறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த குட்டி குட்டி பாட்டில் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு எல்லாமே. நிறைய மல்லிப்பூ செடி, அப்புறம் நம்ம ஹேங்கிங் பாட்ஸில் நம்ம பால்கனிலலாம் மாட்டோம்ல, அந்த இதில் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக கீழே நிறைய பால் மாதிரி தொங்க, எனக்கு அது பேர் கூட தெரில, அந்த மாதிரி செடிங்க தான் பார்த்துருக்கேன். இங்கே ஹேங்கிங் பிளாட்ஸில் அவ்வளோ வெரைட்டிஸ். இது பாருங்கள், பேம்பு கடை. பேம்புக்குன்னே தனியாக குட்டி சைஸ் பேம்புலேருந்து பெரிய சைஸ் பேம்பூஸ் வரைக்கும் அவ்வளோ பேம்பூஸ் வச்சுருந்தாங்க. அந்த கடை ஃபுல்லாகவே பேம்பு மட்டும்தான் இருக்குது. இது இல்லாமல் ஒரு 2-3 கடை இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, அப்புறம் ஆமை, இதெல்லாம் சேல் பண்ணாங்க. இந்த மீன் தொட்டியில் ஒரிஜினல் மீனே இல்லை, ஆனால் இந்த மீன் தொட்டி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கடல் கண்ணிலாம் போட்டு மிதந்துட்டு இருக்க மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு அந்த மீன் தொட்டி ரொம்ப. அதுக்கப்புறம் அந்த மீன் தொட்டியில் போடுவோம்ல அந்த குட்டி குட்டி பபிள்ஸ், அதில் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மீன் தொட்டியில் தான் போடுவாங்களா இல்லை வேறு எதுக்காச்சா வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல, சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த ஃபைட்டர் அப்படிலாம் சொல்லுவோம்னா நம்ம ஊரில் அந்த மீன்கள் தான். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது எல்லாமே பார்க்க. இது பாருங்கள், குட்டி குட்டி ஆமை. இவங்க தான் இருக்கிறதுலே, அங்கே இருந்ததுலே குட்டி சைஸ் ஆமை இவங்க தான். நிறைய ஆமை வெரைட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஆமையோட ஓடு இருக்குல்ல, அதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் அந்த பேட்டர்ன்ஸில் அவ்வளோ ஆமை இருந்துச்சு. இது ஒரு டைப் ஆமை. இன்னொரு டைப் ஆமையும் நான் காமிச்சிருக்கேன். இவங்க அழகாக ஒன்று மேலே ஏறிட்டு அழகாக விளாண்டுட்டு இருந்தாங்க குட்டி குட்டியாக. அடுத்து இன்னொரு சைஸ் ஆமையும் வரும், அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இவங்க செகண்ட் சைஸு. இவங்க கொஞ்சம் பெருசாக இருந்தாங்க. இவங்க செகண்ட் சைஸ். இவங்களோட பேட்டர்னும் வேறு மாதிரி. இவங்க எல்லாமே அதே இந்த சைஸ் தான். பேட்டர்ன் மேலே இருக்க பேட்டர்ன் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த ஆமை ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ரேட்டு பார்த்தா நம்ம ஓடிடுவோம், அந்தளவு பயங்கர ரேட்டு எல்லாமே. இந்த ஆமை பாருங்கள், இந்த ஆமை $10,000, அதாவது NTD தைவானோட காசுக்கு $10,000 ரூபாய். சின்ன சைஸ்லாம் $80, $100 அந்த ப்ரைஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிது. கொஞ்சம் ஆமாம் பெருசாக ஆக ரேட்டும் அதிகம்தான். நிறைய கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் இப்போ செடியெலாம் வைக்கிறாங்களே, நம்ம ஊரில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இதெல்லாம், அந்த செடிங்க எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க இந்த கடையில். குட்டி மீன்கள் தான், ஆனால் அந்த மீன் தொட்டி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என் மீன் கடை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கடை தான் இருக்குது. மற்ற எல்லாமே இந்த மாதிரி அழகான பூச்செடிங்க தான். இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வர ஹைபிஸ்கஸ் தான். இது சன்ஃப்ளவரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வெளியில் எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் ஒரிஜினல் தான். ஆக்சுவலாக இது எல்லாமே பொக்கே மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த வாசனை பூக்கள் மாதிரி இருக்கும்ல, அது மட்டும்தான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரிஞ்சிச்சு. மொத்தது எல்லாமே செடியோட ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸாகவே இருந்துச்சு. இதுவும் பாருங்கள், இது எல்லாமே ஒரிஜினல் தான். அந்த குட்டி அந்த துளிப் மாதிரி இருக்குல்ல, ஒயிட் கலரில் மொட்டு, அது விரிஞ்சால் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் லாவெண்டர் பூலாம் இங்கே தான் ஒரிஜினலாகவே பார்க்குறேன். அந்த பர்பிள் கலரில் இருந்துச்சுல்ல, அது லாவெண்டர் பூ, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது அது ஸ்மெல்லும் பயங்கரமாக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சன்ஃப்ளவரும் அழகாக இருந்துச்சு, ஆனால் நம்ம ஊர் அளவு இங்கே சன்ஃப்ளவர் அவ்வளோ பெருசாக அவ்வளோ பெட்டல்ஸோடு இல்லை. துளிப் தான் இங்கே நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. நான் ஒயிட் தான் பார்த்துருக்கேன், ரெட்டில் பிங்க்கு நிறைய கலர்ஸில் இருந்துச்சு துளிப்பு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் செடிங்களோட விதைங்களும் கிடச்சிச்சு. நிறைய கீரை விதை, அப்புறம் கொத்தமல்லி, புதினா. இது பாருங்கள், கொத்தமல்லி செடியோட விதை தான். நிறைய இது மாதிரி கீரை வகையோ செடியோட விதையும் கிடச்சிருந்துச்சு. நான் ஒரு சில கடையில் காய்கறிங்க செடியும் வச்சுருந்தாங்க, காய்கறியோட விதையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸு எல்லாமே. இந்த செடி தான் ஒரிஜினலு. நான் உங்ககிட்ட சொன்னல ஸ்டார்டிங்கில், இந்த செடியோட பார்த்தேன்னு இது தான். இந்த கடை ஃபுல்லாகவே இந்த செடி மட்டும்தான். பார்க்க இந்த கடை அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. செடி மட்டும் இல்லாமல்
பூச்சட்டி அந்த அதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் நல்லா வச்சுருந்தாங்க. கேக்டஸ்னால் கேக்டஸ்க்கு தேவையான தனியாக அந்த குட்டி குட்டியாக மினியேச்சர் மாதிரிலாம் இருக்கும்ல பூந்தொட்டிங்க, அது மாதிரியும் நிறையா இருந்துச்சு. நிறைய செடிங்க வெரைட்டி நான் இவ்வளோலாம் பார்த்ததே கிடையாது நிஜமாக. அவ்வளோ குரோட்டன்ஸில் ஆரம்பித்து பூச்செடி தனியாக, வெஜிடபிள்ஸ் தனியாக, அப்புறம் கீரை வகை தனியாக எல்லாம் அவ்வளோ வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல ஒரு இடத்துல மட்டும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் இருந்துச்சு அப்படின்னு, அது இது தான். இது நான் தொட்டு பார்த்தேன், எனக்கு அவ்வளோ டவுட் இது ஒரிஜினலானு. பார்த்தா இது மட்டும் ஆர்டிஃபிஷியல், மொத்தம் எல்லாமே ஆனால் அங்கே அந்த கடையில் ஒரிஜினல் தான் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரிஜினல் தான். அடுத்து இதெல்லாம் நம்ம செடியோடே பார்க்கலாம், எல்லாமே ஒரிஜினல் தான். இவங்களும் ஒரிஜினல் தான். மேலே தொங்குற ஹேங்கிங்கை தவிர கீழே இருந்த செடி எல்லாமே ஒரிஜினல் தான். எனக்கு என்னமோ இங்கே வந்து நெஜ பூச்செடிங்களோட ஆர்டிஃபிஷியல் பூச்செடிங்க வந்து ரொம்ப அதிக ரேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரில. ஃப்ளவர் வேஸோட அந்த உள்ளே இருந்த போட்டிருந்த ஆர்டிஃபிஷியல் செடிங்கெலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கடை ஃபுல்லாகவே வந்து ஆர்டிஃபிஷியல் கடை தான். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லலாம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு அந்த ட்ரீயை வந்து அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்களே, அதே மாதிரி இவங்களோட ட்ரெடிஷ்னலில் ஒரு ட்ரீ இருக்குது போல். அந்த ட்ரீயை எல்லா கடையிலையுமே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஹேங்கிங் பாட்ஸ் தான், அழகாக இருந்துச்சு. பால்கனிலலாம் இப்போ மாட்டிக்குவோம்ல, அது மாதிரியான பாட் அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபிக்கு செடி. இதை வந்து நிறைய பேர் ரொம்ப ஆசையாக வாங்கி நான் பார்த்தேன். நான் போன டைம்லேயே நிறைய பேர் வாங்கி நான் பார்த்தேன். ஃபிக்கு செடி தான் போல், அந்த அத்தி செடி போல். இது வந்து அந்த இண்டோர்லலாம் வச்சு போல் அந்த மாதிரியான பார்ட்ஸு. இது வந்து $300 $350 சைஸ் வரையாக இருக்குது. இது ஆனால் எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு, ரீசனபிளாக தான் தோணுச்சு. நம்ம ஊர் காசுக்கு 600-700 அது மாதிரி வந்துச்சு. ஓகே தான், இது வந்து ரீசனபிள் தான். இந்த குட்டி பார்ட்ஸ்லாம் எப்படின்னா, 1 எடுத்தால் $10, 3 எடுத்தால் $60 அது மாதிரி ஆஃபர், அது மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க. இந்த பூ எல்லாமே ஒரிஜினல் தான், எதுவுமே இதில் வந்து டூப்ளிகேட்டே கிடையாது. இதெல்லாம் நான் நிறைய டவுட்டாகி லைட்டாக தொட்டு பார்த்தேன். எனக்கு தொடவும் கொஞ்சம் லைட்டாக கூச்சமாக இருந்துச்சு. நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அது மாதிரி கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. இருந்தாலும் லைட்டாக நான் தொட்டு பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி கேக்டஸ் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் குட்டி தான், ரொம்ப குட்டி. இது வந்து கையில் எடுக்க முடியல என்னால். கையில் வச்சு காமிச்சா உங்களுக்கு அளவு தெரிஞ்சிருக்கும். ஃபோனில் கூட இது இவ்வளோ பெருசாக தெரியுது. சீடெல்லாம் வளர்ப்போம்ல நம்ம, ஒரு குட்டியாக அந்த பிளாக் கலரில் கப்பாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இதில் தான் இந்த கேக்டஸ் ஒரு பிளான்ட்டே இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய செடியாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப குட்டி குட்டி கேக்டஸ் தான். அதெல்லாம் ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. $20 $30 அந்த மாதிரி ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே இந்த செடிக்கு தேவைப்படுற மண், அப்புறம் கார்டனிங்க்கு தேவைப்படுற டூல்ஸு எல்லாமே சேல் பண்ணாங்க. நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி எல்லாமே சேல் பண்ணாங்க. இது நான் சொன்னேன்ல, பேம்புக்குனே தனியாக ஒரு கடை இருந்துச்சு அப்படின்னு, அது இதுதான். இது பேம்பு கடை வந்து ஒரு 2-3 அது மாதிரி தான் இருந்துச்சு. இது பாருங்கள், ஆக்சுவலாக இது என்னென்னா, மேலே ஃபுல்லாக வண்டி போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இவ்வளோ அழகாக ஒரு சூப்பராக மார்க்கெட் செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறனால குறிப்பிட்ட டைமிங்க்கு ஒரு தடவை, மேபி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மேலேருந்து வாட்டர் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லாக ஆல் ஓவர் த மார்க்கெட் இந்த பைப்பு போகுது. 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த டைமிங்கில் அதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால ஃப்ளவர்ஸு அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே எத்தனை நாள் ஆனாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன தான் இவங்க தண்ணி ஊற்றினாலும் அது அந்த ஏர் வந்து அவ்வளோ கூலிங்காக, இந்த இடத்துக்கு போனாலே நல்ல ஒரு கூலிங்காக, நல்ல ஸ்மெல்லு, ஒரு மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து இங்கே ஃப்ளவர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரூட்ஸ் கடையிலாம் கூட நிறைய கடையில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்காக இது கூட ஒரு நல்ல மெத்தட் தான், நல்ல ஐடியா தான். இந்த கடையில் வந்து கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் கீழே வந்து நிறைய ஒரிஜினல் ஃப்ளவர்ஸும் வச்சுருந்தாங்க. இது நான் சொன்னேன்ல, நிறைய டூல்ஸும் அங்கேயே சேல் பண்ணாங்கன்னு. இதுதான். அப்புறம் இது பாருங்கள், அந்த ஃபென்ஸ் மாதிரி போடுவாங்கல்ல, அதுதான். நான் இது காமிக்கலாம் அப்படின்னு க்ளோஸ்அப்பில் எடுத்தேன். அந்த பேம்பூ ஸ்டிக் ஃபென்ஸ் மாதிரி கட்டுவோம்ல, அதுக்காக இது. நிறைய வெரைட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். இது நேம் வந்து நம்ம ஊரில் ஆர்ச்சிடுன்னு சொல்லுவோம், இங்கே வந்து வேறு தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லார் வீட்லேயுமே இந்த பூவில் ஒரு கலராச்சும் இல்லாமல் இருக்காது. நான் நிறைய வீட்டில் இந்த செடி பார்த்துட்டேன். நான் ஸ்டார்டிங்லலாம் டெக்கரேஷனுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா செடியோடு கீழேருந்து அவ்வளோ அழகாக வருது. இது ஆக்சுவலாக நார்மலாக நம்ம மரத்துலனா மணி பிளான்ட் ஏறும்ல, அது மாதிரி
மாதிரி ஒரு மரத்தில் நடுவுலேருந்தே அப்படியே செடியாக அப்படியே ரூட் மட்டும் போய் அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு நடுவுலேருந்தே வந்து ஈஸியாக முளைக்குது. நம்ம ஊரில் இந்த செடி ஈஸியாக முளைச்சி நான் பார்த்ததில்ல. இது வந்து மண், இதில் கொஞ்சம் மினரல்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து நார்மல் சாதா மண் தான். நிறையா அது மாதிரி பபிள்ஸு, அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு பிளான்ட்ஸை செடி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு மேலெல்லாம் கல்லெல்லாம் போட்டுக்குவோம்ல, அது மாதிரி கல்லுங்க எல்லாமே நிறையவே இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ்லேயே இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பொக்கே தான். ஹேங்கிங் பிளான்ட்ஸும் இருந்துச்சு. அந்த ஹென்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுவும் இருந்துச்சு. நிறைய பொக்கே வந்து வெரைட்டி நிறையா இருந்துச்சு. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. இந்த பூ வந்து நம்ம ஊரில் வந்து பர்பிள் கலரில் ஒரு பூ பூக்கும். செடியில் கீழே ஃபுல்லாக நல்லா படரும். அந்த பூ மாதிரியே இருந்துச்சு. அந்த பூவில் ஒயிட் கலர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஹேங்கிங் பிளான்ட்ஸு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே எனக்கு ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியல. ரொம்ப வீடியோ லென்த் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது நான் சொன்னல நிறைய கலர்ஸ் இந்த செடியில் இருந்துச்சு, டபுள் கலர்ஸ் அப்படின்னு. இந்த கடை ஃபுல்லாகவே அந்த செடி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதில் இருக்க எல்லா கலர்ஸுமே இந்த கடையில் வச்சுருந்தாங்க. எந்த கலருமே குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பர்பிள், டார்க் பர்பிள், லைட் பர்பிள், எல்லோ, எல்லா கலருமே அவ்வளோ அழகு இந்த செடியை மட்டும். எனக்கு என்னமோ தெரில, இந்த செடி நிறைய இடத்துல பார்த்துட்டேன், இருந்தாலும் எனக்கு இந்த செடி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்கள், இண்டோர் பிளான்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் கடை போல். இது தனியாகவே இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க போல். நான் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி சொன்னேன்ல, அது கூட நான் கவர் பண்ணியிருப்பேன். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரீ தான். இதுவும் ஒரு டைப்பு. ஆனால் நான் சொன்ன அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களே, அது வந்து இன்னொரு ஒரு பிளான்ட்டு. அதுவும் இப்போ வரும் பாருங்கள். அதுவும் அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்க அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அதுவும் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. டூல்ஸ் கடைங்க நிறையா இருந்துச்சு. நிறைய டூல்ஸும் இருந்துச்சு. தண்ணி அடிக்கிறதுக்கு தேவையான டூல்ஸு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர்றதுக்கு வச்சுருப்பாங்களே அது மாதிரியான பாட்ஸு, அதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ நல்லா ட்ரெண்டாகி வந்துருச்சு. அது மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த கடை வந்து குட்டி குட்டியாக நிறைய திங்ஸு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் பயங்கர காஸ்ட்லி, நம்ம டச் கூட பண்ண முடியாது, அந்தளவு காஸ்ட்லி. அந்த செடிலாம் வச்சுட்டு அந்த புத்தாலாம் நடுவில் வச்சுட்டு செட் பண்ணுறாங்களே, இப்போ குட்டியாக பாட்லேயே வச்சு அழகாக அந்த சீனரி மாதிரிலாம் செட் பண்ணுறாங்களே, அது மாதிரி செட் பண்ணுறதுக்கு கடை தான். இதெல்லாம் பாருங்கள், அவ்வளோ க்யூட் இதெல்லாம். ஆனால் ஒன்று வந்து இங்கே இது வந்து $40, 3 எடுத்தால் $100. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். கீழே போட்டாலும் டக்குன்னு உடஞ்சிரும்ல. ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்தேன். எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நான் கை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். என் கையை விட அது ரொம்ப குட்டி. உங்களுக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் பெருசாக தெரியுது. பயங்கர அழகாக இருந்துச்சு. இதுவும் எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான், எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது. நிறைய குரோட்டன்ஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் அடுக்கு மல்லியும் பார்த்தேன். ஒரு செடியில் அவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கடையில் மட்டும்தான் பார்த்தேன். நான் இங்கேருந்து வந்து ஒரு புதினா செடி தான் வாங்கிட்டு போய் வச்சேன். நான் வச்சு ஒரு 3 months ஆயிடுச்சு. எந்த குறையுமே சொல்லக்கூடாது. நான் வந்து வாரத்தில் ஒரு தடவை பிரியாணி செஞ்சுருவேன், ஒரு தடவை கிச்சடி செஞ்சுருவேன், ஒரு தடவை புதினா சட்னி அரைச்சிருவேன். ஸோ 3 டைம் யூஸ் பண்ணுறேன். அது வாரம் அவ்வளோ அழகாக திருப்பி வளர்ந்துட்டே இருக்குது. நிறைய வந்து அந்த ஃபார்மரோட இதிலே வளர்ந்த நிறைய காய்கறிகளும் கொண்டு வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளவர்லாம் வந்து நம்ம ஊரில் இப்போ ட்ரெண்டாக வந்துருச்சு. அதில் வந்து இந்த ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு இதெல்லாமே இண்டோர் பிளான்ட்ஸ் தான். நம்ம ஊரில் கூட வந்துருச்சு இந்த ஃப்ளவர்ஸ்லாம். இதெல்லாம் கூட நான் பார்த்துட்டேன் நம்ம ஊர்லேயே. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல, நான் அது வந்து நிறைய கடையில் பார்த்துட்டேன். இங்கே இருக்க மக்களும் அது என்னமோ ரொம்ப ஆசையாக அதை வாங்குகிறாங்க. அப்புறம் இந்த செடி பாருங்கள். இது எனக்கு என்னன்னே நிஜமாவே தெரியல. இது ஆக்சுவலாக ஒரு ரூட்டு தான் போல். இது ஏதாவது செடி வருதா அப்படின்னு நான் பார்த்தேன். எல்லாத்துலேயுமே குச்சியாக தான் நிற்கிது. இது மேலே எதுவும் வளருமா வளராதா எனக்கு அது எதுவுமே தெரியல. நல்லா அப்படியே அந்த பூனையோட ஸ்கின்னை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு. இது வந்து லோட்டஸு, லில்லி ஃப்ளவர் இருக்கும்ல நம்ம ஊரில், அதே தான். அது வந்து குட்டியாக இருந்துச்சு. குட்டி சைஸ்லேருந்து இங்கே பாருங்கள். அந்த அந்த மொட்டை அவ்வளோ சைஸ் தான். அது அழகாக இருந்துச்சு அந்த செடி. நான் சொன்னல மல்லிகைப்பூ பார்த்தேன், அது இந்த கடையில் தான். இந்த கடையில் மட்டும்தான் நான் அந்த
அந்த மல்லிப்பூ பார்த்தேன். நல்ல அடுக்கு மல்லி அழகாகவும் இருந்துச்சு. அப்புறம் நிறையா எப்பயும் போல் அந்த தேவைப்படுற உரம், அதுக்கப்புறம் நிறைய விதை, சீட்ஸு அது மாதிரி நிறைய கடை வச்சுருந்தாங்க. இது நம்ம ஊரில் இருக்க அந்த பல்லாவரம் மார்க்கெட்டு சந்தை மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே பேக் பண்ணி பொக்கே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அழகாக அப்படியே நம்ம வாங்கிட்டு போய் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இதில் எந்த பொக்கேயுமே இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. இது பாருங்கள் தெரியுதான்னு, இது வந்து நம்ம ஊர் கோழிக்கொண்டை தான். நம்ம ஊரில் நல்ல ரெட் மெரூன் ஷேடில் இருப்பான். இங்கே வந்து அழகாக ஒரு பிங்க்கு. எனக்கு இது பார்த்தோன்னே ஜாலியாகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது கூட இது வந்து அந்த ஸ்மெல்க்காக வந்து நிறைய இப்போ நம்ம பாட்ஸ்லலாம் போட்டு வைக்கிறோம்ல, அந்த உருளிலெலாம் போட்டு வைப்போம்ல, நல்ல வாசனை அந்த சென்ட்டுக்காக வரும் கார்லலாம் வைப்பாங்களே, அந்த மாதிரி ஷாப்பு ஆன கடை தான் இது. வந்து எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் வந்து டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக எனக்கு டூப்ளிகேட்டாக என்னன்னு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய வந்து கொஞ்சம் இதில் டூப்ளிகேட் வச்சுருந்தாங்க. ஏன்னா எல்லாமே நிறைய வந்து ஸ்மெல்லுக்காக இருக்கிற அந்த அந்த ஷாப் இது. இந்த வீடியோ கொஞ்சம் லாங் தான். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த ஊரில் இருக்க ஃப்ளவர்ஸு பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் இப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை மட்டும் உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். எனக்கு பார்த்தோன்னே இது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம மக்களுக்கும் இதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னா நான் நம்ம ஊர் செடி இன்னொன்று பார்த்தது அலோவேரா தான். நான் மல்லிப்பூ பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இந்த கடைன்னு தான் நினைக்கிறேன். சாரி, நான் அந்த கடை சொல்லிட்டேன். இந்த கடையில் தான் இந்த மல்லிப்பூ இருந்துச்சு. அலோவேரா வந்து இந்த கடையில் மட்டும்தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அலோவேரா நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஜெல் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் மல்லிப்பூ வந்து ஆசையில் க்ளோஸ்அப்பில் எடுத்தேன். செடி ஃபுல்லாக வந்து மொட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த செடி கூட குட்டியாக தான் இருக்குது. செடி ரொம்ப பெருசும் கூட கிடையாது. குட்டி செடியிலே அவ்வளோ மொட்டு இருந்துச்சு. அது ஒவ்வொரு பூ மட்டும் பூத்துருக்கிறது நல்லா அழகாக இருந்துச்சு. புதினா சொன்னேன்ல, இது ஃபுல்லாகவே கீழே வந்து புதினா செடி தான். புதினா, லாவெண்டர், ரோஸ்மெரி, இங்கே வந்து இந்த 3 செடி இல்லாத வீடே பார்க்க முடியாது. நிறைய பேர் வீட்டில் இந்த 3 செடியும் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் இருக்கோம்ல ரெண்ட்டுக்கு, அவங்க ஹவுஸ் ஓனர் இருக்காங்கள்ல, அவங்க வீட்லேயும் இந்த செடி இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் போன டைமிங்கும் வந்து கொஞ்சம் க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. 6 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால நிறைய கடை என்னாலே கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு கடைக்கு போகணுன்னா ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு குட்டியாக இருக்கும். இந்த ஷாப்லேருந்து அடுத்த ஷாப்புக்கு போகிறதுக்கே எங்களை வந்து அலோவ் பண்ணல. நடுவில் எல்லோ கலரில் பேரிகேட் மாதிரி போட்டுட்டாங்க. அதனால என்னால் இன்னும் கொஞ்சம் கூட கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக நல்ல பெருசு. ஃபுல்லாகவே அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் தான். இதோட ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு மார்க்கெட் இருக்குது. அது பேர் வந்து ஜேட் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஆர்னமெண்ட்ஸ் தான். ஒரிஜினல் எமரால்டு, ரூபி, இது மாதிரி அவ்வளோ வச்சுருந்தாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் ஒரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த செடியெலாம் பார்த்துருப்பீங்க. கேப்சிகம், பச்சை மிளகா, டொமேட்டோ எல்லாமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் செடி தான். இன்னும் பூ வந்து அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. என்னால் ஃபுல்லாக கவரும் பண்ண முடியல, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனனால. அப்புறம் மேக்ஸிமம் எனக்கு நான் இந்த வீடியோவில் எல்லாமே ஓரளவு காமிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதே ஃப்ளவர்ஸ் தான் திரும்பி அடுத்த கடையிலே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதனால் நானும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் முடியல. சரி, ஓகே, நம்ம ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜை காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த இதை எடுத்தேன். உங்களுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து வண்டி போயிட்டுருக்கு. பிரிட்ஜுக்கு கீழே இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு செட்டப் பண்ணி பயங்கரமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் கேக்டஸ் சொன்னேன்ல, அந்த கடை வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அது வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆசையாகவும் வாங்குறாங்க. குட்டி கேக்டஸ்லேருந்து பெரிய கேக்டஸ் வரைக்கும் நிறையவே வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது கேக்டஸும் கொஞ்சம் கம்மி ரேட்லேயே இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் வந்து கம்மி ரேட்லேயே வச்சுருந்தாங்க. குட்டியூண்டு ஒரு சீடு மாதிரி தான் இருக்குது அந்த கேக்டஸு. அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு நல்ல பெருசாகவே வளர்த்துருக்காங்க. அந்த அளவு கேக்டஸ் வரைக்கும் எல்லாமே இந்த கடையில் வச்சுருந்தாங்க. இந்த கடை வந்து கேக்டஸோட ஸ்பெஷாலிட்டின்னு தான் சொல்லணும்.
இதுவே ஆக்சுவலாக வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேளைக்கு நான் இன்னும் அந்த சைட் பெர்மிஷன் கேட்டு நான் அந்த சைட் போய் எடுக்கல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னும் வீடியோ எப்படிலாம் போடலாம், தைவானில் வேறு ஏதாவது உங்களுக்கு எப்படி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது பார்த்தா இன்னும் பார்த்துட்டே தான் இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பூக்கள்லாம். இதை நான் நிறைய எடுத்த வீடியோஸை ஆக்சுவலாக இதில் நான் ஆட் பண்ணல, எல்லாமே கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தனால. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ நல்லாயிருக்கு, வேறு ஏதாவது நான் மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு ஷார்ட்ஸில் வீடியோவில் கதைப்போங்களா?